शिवे मुरुगनुक्क एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीकृष्णामूर्ते नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால 62வது உபநிஷத்து தமிழ் செய்கிறோம், விசாரம் செய்கிறோம், அனுபூதி செய்கிறோம். ஒவ்வொரு உபநிஷத்து கால் எடுத்து வைக்கும்போதும் ஒரு நம்பிக்கை பிறக்குதா இல்லையா? இந்த நம்பிக்கை பிறக்கும்போது நம்பிக்கைங்கிறது எப்போ ஒருத்தவனுக்கு ஒரு காரியம் ஜெயமாக போகுதுங்கிறது உறுதியாகுதோ அப்போ தான் நம்பிக்கையே பிறக்கும். எந்த ஒரு காரியமாக ஆரம்பிக்கும்போது ஞானிகளாக இருந்தால் ஆரம்பிக்கும் போதே பிறந்துடும். ஒரு அஞ்ஞானியாக இருக்கான், இந்த அஞ்ஞானம் தானே எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இது ஒரு சாதாரண லாஜிக்கு, இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். உன்னுடைய அறியாமல் தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? நாம் அறியாமையில் இருக்கோம், நம்ம துக்கப்படுறோம், அழுகுறோம், தவிக்கிறோம், பதட்டப்படுறோம், இதெல்லாம் செயற்கைன்னு சொல்லுது. அப்போ நம்ம எதை அறிய வேண்டியது? ஏன் அதை முதல்ல செய்ய மாட்டேங்கிறோங்கிற அறிவே இல்லையே. நம்ம துக்கப்படுறோம், எத்தனை முறை அழுதுருக்கோம், எத்தனை முறை பயந்துருக்கோம், எத்தனை முறை கோவப்பட்டிருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னு ஒரு நாளாவது யோசனை பண்ணுறோமா? யோசனையே பண்ணது. அப்போ அழுவுறது, தவிக்கிறது, பதட்டப்படுறது, அடுத்த நாள் வேலையை பார்க்குறது, மறுபடியும் அழுவுறது, தவிக்கிறது, பதட்டப்படுறது, பயப்படுறது, அடுத்த நாள் வேலையை பார்க்குறது. அதாவது அது மோகம்னு சொல்லுவாங்க. மோகம்னா கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுத்து அது பின்னாடியே போகிறது. அது முதல்ல 3 மோகம் இருக்குது. இது வரைக்கும் சொல்லாத கருத்து இப்போ சொல். ஏன் இது வரைக்கும் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. சந்தர்ப்பம் வந்தால் அப்பப்போ அதை திறப்போம், ஓப்பன் பண்ணுவோம். முதல்ல ஜீவகத் மோகம். ஒரு மனுஷனாக பிறந்திருக்கானா அவனுக்கு இயல்பாகவே ஒரு மோகம் இருக்கும். அது பின்னாடியே போவான். கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுக்குறது. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, சரியாக தப்பாக தெரியாது, பாவமாக புண்ணியமாக தெரியாது. அது பின்னாடியே போகும். ஆடு மாடு மாதிரியே. முன்னாடி ஒரு மாடு போச்சு, அது பின்னாடி இந்த மாடும் போகும். முன்னாடி ஒரு ஆடு போனால் பின்னாடி ஒரு ஆடும் அப்படி தான் போகும். நீங்கள் காட்டில் ஒரு மைக்ரேஷன்லாம் பாருங்களேன். ஒன்று எது பக்கம் ஒன்று ஜம்ப் பண்ணால் எல்லாம் ஜம்ப் பண்ணும். அது ஜீவகத்தம்னு பேர். அந்த மோகத்திலேருந்து கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் அறிவு நம்மளுக்கு கடமை உணர்வுகள்லாம் இருக்குது. நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் கடமையை கரெக்டாக செய்யணும். செய்ய வேண்டியது கர்த்தவியம். தவ்யம்னு சொல்லுவாங்க. அது பேர் கர்த்தவியம்னா செய்ய வேண்டியது, தவ்யம்னா வேண்டியது. ஷுட்பின்னு சொல்கிறோம் இல்லையா? ஷுட் பி, டு பி இப்படிலாம் சொல்கிறோம்ல. செய்ய வேண்டும், செஞ்சு தான் தீரணும். மஸ்ட் பி, மைட் பீலாம் சொல்கிறாங்கல்ல. செய்ய வேண்டியதை செய்யணும். அதில் ராக தேசம் பார்க்கக்கூடாது. இப்போ அப்புறம் கணவன் மனைவி ஒரு அக்ரிமெண்ட்டு தான் லைஃப். நல்லா புரிஞ்சுங்க. இன்னமும் புரிஞ்சிக்கலைன்னா எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்க? கணவன் மனைவி ஒரு அக்ரிமெண்ட்டு. உனக்கு தேவை அவங்க கொடுப்பாங்க, அவங்க தேவையான ஒன்று நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு பயணம், நீண்ட பயணம். 1000 காலத்து பயிரெலாம் கிடையாது. 1000 புறவி எடுத்தாச்சு, 1000 காலத்து பயிர் எப்படி வரும்?
1000 பிறவி, லட்சம் பிறவி, கோடி பிறவி எடுத்தாச்சு. நீ உனக்கு எத்தனை கால பிறவி தெரியுமில்ல? 30 வருஷம்தான் வாழ்க்கை. 30 வருஷத்தில் நீங்கள் 2 பேரும் ஒரு டார்கெட் நோக்கி போகிறீங்க. அது இறைவன் உங்களுக்கு தெரிஞ்சால் சரி, பணம் இருந்தாலும் சரி, எது இருந்தால் அது உங்கள் தலையெழுத்து. இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறதுக்கு இறைவன் கூட்டி வச்சுருக்கான். அது புரிஞ்சிக்காமல் 2 பேரும் சண்டை போடணும். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் சொல் பேச்சை நீ கேட்கவே மாட்டேங்கிறது, நீ சொல் பேச்சை நான் கேட்க, என்னதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டேன், நீ வாங்கி எல்லாத்தையும் எடுத்து போய் நான் எல்லாத்தையும் இறந்துட்டு நடுத்தருவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ எடுத்துன்னு வந்ததும் இல்லை, நீ எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்தையும் பிடிக்குவாங்க. 30 வருஷத்துக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறீங்கல்ல, அதுக்கு உதவி செஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சால் உதவி செய்யலான்னா வாய முடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போ. எதுக்கு சண்டை போடுற? எதுக்கு சண்டை போடுற? அறிவில்லை உனக்கு. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் வீட்டில் அமைதி. எந்த அமைதினா மசான அமைதி, ஆனந்த அமைதி இல்லை. அப்படியே அனுபூதியில் ஆகி அப்படியே இறைவனோட 2 கலந்த அந்த அமைதி இல்லை, மசான அமைதினா துக்கத்தில் வார்த்தையே வரமாட்டேங்குது. 1000 காலத்து பயிரெலாம் கிடையாது. அதுக்கு நீ பொய்யும் சொல்ல தேவையில்லை. எப்படியாவது 1000 பொய் சொல்லி கல்யாணம் தான். இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். இந்த மாதிரி உபதேசங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். யார்கிட்ட பொய் சொல்லி யாரை ஏமாற்றி என்ன ஐடியா அது? கல்யாணமே ஒரு பொய் தான், அதில் வேற ஒரு 1000 பொய். எதுக்குன்னு கேட்குறேன். அப்படி பொய் எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். அறிவே இல்லை, வேறு விடுங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை அவசியங்கள், அடிப்படை தேவைகள், அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் அடிப்படைன்னு இருக்குது. அதில் மிக அடிப்படையானது வாழ்க்கை தத்துவம். என்னன்னா 2 பேர் ஒரு டார்கெட் நோக்கி போகிறீங்க. எல்லாருமே ஒரு டார்கெட் தான் நோக்கி போகிறாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணும் ஒருத்தவங்க உதவி செய்துட்டு அந்த டார்கெட் நோக்கி போங்க, இன்பமாக இருங்கன்னு சேர்த்து விட்டா ஈகோங்கிறது, அடைக்காளன்னு நினைக்கிறது, நான் பெரியவன் நீ பெரியவங்கிறது, என் பேச்சை நீ கேட்டு தான் ஆகணுங்கிறது, இதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணுங்கிறது. என்ன எஜமானா நீன்னு? எஜமானியா? ஒரே சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. அப்புறமா டைவர்ஸ் கேட்குறது, அப்புறம் கோர்ட்டில் போய் அழுவுறது, வக்கீலுக்கு 50,000 கொடுக்கணுமான்னு கேட்குறது. என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? எதுவுமே அறிவில்லைன்னு தானே தெரியுது. இதெல்லாம் அறிவில்லைன்னு தானே தெரியுது. அது பேர் ஜீவகத்தம். அப்புறம் இந்த கர்த்தவிய கத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது, அதுவும் தப்பு தான், அதுவும் மோகம்தான். நீ உனக்கு பிடிக்கல, நீ இட்லி பண்ணி தான் ஆகணும், சாம்பார் பண்ணி தான் ஆகணும், சட்னி பண்ணி தான் ஆகணும். யாருக்கு? கூட இருக்கிறவங்களுக்காக. எனக்கு அது பிடிக்காது, எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னா அப்போ அவங்க கதியெலாம் என்ன? இருக்கிறவங்க கதியெலாம் அறிவே இல்லை. அந்த இடத்துல அறிவே. மாவை அரைக்கல, இதை அரைக்கல, வெங்காயத்தை அரைக்கல, கடையில் போய் வாங்கிக்கோ. ஏன் கடையில் போய் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து அவன் கடையிலே சாப்பிட்டு போகிறான். ஆனோ பெண்ணோ எல்லா விஷயத்துலேயும் அறிவே இல்லை. அறிவில்லாத ஜந்துக்கள். அது பேர் என்னன்னா கர்த்தவிய மோகம். ஜீவகத்த மோகம், கர்த்தவிய மோகம். அப்புறம் ஈஸ்வரகத்தம் மோகம். கடவுளை நோக்கி போகிறாராம் அவர். எங்கே போகிறதுன்னு தெரில, யாரை பார்க்கணுன்னு தெரியல. இங்கே உப்பை கொட்டாதுன்னா அங்கே போய் உப்பை கொட்டுறது, இங்கே விளக்கு ஏற்றாதுன்னா விளக்கு ஏற்றி ஸ்க்ரீன் பக்கத்தில் வைக்கிறது, சாமி பற்றிக்கிட்டு எரியறது. என்னென்ன அக்கிரமம் பண்ணுறான்னு தெரியுமா? பூவை பறிக்காதுன்னா பூவை பறித்து அந்த கப்போட கிளையோட உடச்சிட்டு போயிடுறது. பூவை தானே பறிக்க சொன்னேன், கிளைய உடைக்கூடாதுன்னு சொன்னேன்ல, கிளையோட உடச்சிட்டு போகிறது. இந்த மாதிரி என்னன்னா ஜீவகத்த மோகம், கர்த்தவிய மோகம், ஈஸ்வரகத்த மோகம், ஈஸ்வர நோக்கிய மோகம். சரியாக போகிறதில்ல. இப்போ பக்தி யோகம்னா பக்தி யோகத்தை தாண்டி எப்படி பக்தி யோகத்தில் என்ன தெரியும் கேட்டு பாருங்கள் யாரையாவது. எப்படியாவது முட்டி அடித்து குறுக்கோலியாவது பூந்து அடியில் பூந்து கேட்டு கீழே பூந்து
அவனே போய் ஜன்னல் மாதிரி வச்சுருக்கான். இப்போ முன்னெல்லாம் கொஞ்சம் கேப் விடுவான், பாராக இருக்கும். இப்போலாம் வலைய அடிச்சிடுறான், அதுக்குள்ளே போய் பூந்து அடியில் பூந்து போகிறான். சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி சாமி பார்க்க போகிறாராம் அவர். கூட்டம் அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுது, உடனே பார்த்தவன் அப்படிங்கிறது. எதுலேயுமே முறை இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு அத்தியாசங்கிறது அவனுக்கு தெரியாது. அத்தியாசங்கிறது அவனுக்கு தெரியாது. எல்லா துயரத்துக்கும் காரணம் அவித்யா, காமம், கர்மம். கேட்டால் கமிட்மெண்ட் பாரு. இவருக்கு அறியலைன்னு தெரியலை, அறியவில்லை, மெய்ப்பொருளை அறியவில்லை. கர்மா, எப்போ பார்த்தாலும் வேலை, செக்குமாடு. அப்புறம் என்னது, காமம் கர்மம், அவித்யா காம கர்மம். அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அதிலே அவர் டயர்டாகிடுவார். 2 நாள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாருன்னா 4ஆம் நாள் உடம்பு சரியாக போயிடும். இதுதான் வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை. அதனால இந்த அவித்யாவுக்கு நெருப்பு வச்சாதான் உங்களுக்கு நீங்கள் ஆனந்தமாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, அறிவோடு இருக்கீங்கிறதுலாம் அப்புறம். முதல்ல துக்கம் இல்லாமல் இருப்பீங்க, முதல் பாயிண்ட்டு. எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணும்னா, எந்த பாயிண்ட்டை அடைஞ்சோம்னா அந்த இடத்துல துக்கமே கிடையாது. எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணோம்னா பணம் வரும், எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணால் அமைதி வரும், எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணால் அன்பு வரும், ஆனந்தம் வரும், அனுபூதி வரும். எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன வேணும் உனக்கு, ஒரு பாயிண்டில் இருக்க. நீ அந்த பாயிண்ட்டை பார்க்க மாட்டேன், அந்த பாயிண்ட்டை பார்க்க மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சாம்பவி முத்ராவில் மேலே ஒரு ரூஃபில் ஒரு ஸ்டார் போட்டுன்னு, ஸ்டாரை போடுங்கன்னு போட்டிங்களே, யாரும் போட்டிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். போட்டிங்கன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று, நம்ம ஒன்று சொன்னோம் வச்சுக்கோங்க, அவன் ஒன்று செய்வான். அறிவு கட்டம். அந்த அந்த டார்கெட், அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டு தான் உங்களுடைய கோல். அந்த பாயிண்ட்டை நீ பார்க்க 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 அந்த பாயிண்ட் ரீச் ஆகும். ஒரு பாயிண்ட்டு தான் வைக்கணுமா, 2 பாயிண்ட் வைக்கலாம்? டவுட் ஒரு சில பேருக்கு. ஒரு பாயிண்ட் தான் வைக்கணுமா, 2 பாயிண்ட் வச்சுக்கலாமா, எனக்கு 3 கோல் இருக்குது, 3 பாயிண்ட் வச்சுக்கலாமான்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவான். 25 பாயிண்ட் ஆகிடும். இவர் இப்படி தலையை அப்படி தூக்குறதுலேருந்து 25 பாயிண்ட் வச்சுருவார். அப்போ என்னன்னு தெரியுதுல்ல, மைண்டுக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட் இருக்கு. என்னது, மைண்டுக்குள்ளே இப்போ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது தெரியுமா, சொல்லட்டுமா? குறைஞ்சது 1000 பாயிண்ட் இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரியல, எதை கேட்குறதுன்னு தெரியல, எதை வாங்கிறதுன்னு தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியுமே தெரில, வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சாப்பிட்றான், அப்படியோ காலையிலேருந்து சாப்பிட்றான், குளிச்சிட்றான், என்ன போயிடுறான், கடைக்கு போய்ட்டு வந்துடுறான், இந்த மாதிரிலாம் பண்ணுறான். இதெல்லாம் நல்லா இதை பார்க்கும்போது நல்லா முன்னெல்லாம் மனிதன்லாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டு. ரொம்ப நாள் வருத்தப்பட்டது உண்டு, ரொம்ப நாள் கோவப்பட்டது உண்டு, ரொம்ப நாள் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு தேடினது உண்டு. நான் அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவுக்கு வந்தேன்னா, மனுஷனே இப்படி தான் இருப்பான். அவன் மனுஷன் அப்படி தான் இருப்பான். எப்படி சம்சாரின்னா மதிக்கட்டு நிற்பான். அவனுக்கு சரி தப்புல அது செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஏன்னா எய்த்த வீட்டுக்காரன் பண்ணியிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணியிருக்கான், சொந்தக்காரன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி நானும் பண்ணணும். அவன் அப்படியே ஃபங்க்ஷன் நடத்தினான், அது கடன் வாங்கியாது நான் நடத்தி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது. சம்சாரி அப்படி இருப்பான், மனுஷனே அப்படி இருப்பான். மனுஷனே அப்படி தான் இருப்பான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம தான் ஐயோ இப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கிறது தவறு. அவன் தேவநிலைக்கு ஒன்று போகலாண்டா, ஒரு வாய்ப்பு இருக்கிறான்னு சொல்லி பாருங்க, வரவே மாட்டான். அவனுக்குள்ளேயே தேவன் இருக்கான், அதுக்குள்ளேயே பிரம்மம் இருக்குது, எல்லாமே அவனுக்குள்ளே இருக்குது, பேரறிவு இருக்குது. எதுவுமே முயற்சி பண்ண மாட்டான்.
சாமி கும்பிட்டு ஆரத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி இலைய போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அன்னதானம். நேற்று பார்க்குறேன் கிரிவலம், சாமி உள்ளே வந்து ஆரத்தி பண்ணுறதுக்கு ஃபைனல் ஆரத்தி பண்ணுறதுக்கு பூஜைக்கு அவர் அங்கே போகிறாரு. ஒரு 50 பேர் கீழே போய் நிற்கிறான். 50 பேர் 100 பேர் எவன் சொல்லி கொடுத்தான்? எவன் சொல்லி கொடுத்தான்? தெரியாமல் தான் கேட்குறேன். யார் சொல்லி கொடுத்தா? அது மாதிரி இந்த அடிப்படை அறிவில் தரிசனம் பண்ணணும். பஞ்சகலை ஏற்ற போகிறாங்க, மந்திரம் ஓத போகிறாரு, சாமி வரவழைக்க போகிறாரு. சாமி வர போயா சாமி அது அது கிரிவலம் வர சொன்னேன், கிரிவலம் வந்துட்டோம்ல. அடுத்தது என்ன? யாருமே சொல்லிக் கொடுக்கலங்க. அந்த க்யூவில் போய் நிற்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 75-100 பேர் நிற்பான். கண்டிப்பாக நிற்பான். சாமி கும்பிட்டவனுக்கெல்லாம் இடம் கிடையாது. கடைசியில் அவன்லாம் பின்னாடி நிற்கிறான், பாவம். எவன் சொல்லி கொடுத்தான்? இதில் வந்து இவருக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, அவர் கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஒன்றை கடவுளே, இன்னைக்கு என்னவோ தியானம் வந்து ஒரே காமெடியில் ஆரம்பிக்குது. அதனால் சிம்பிளான லாஜிக்குங்க. உங்கள் எல்லா துயரத்துக்கும் காரணம் அறியாமைங்க. மெய்ய அறியாமல் நீயே ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டே இது நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், அது நடக்கவே நடக்காது. இனிமேல் இது நடக்கணும் அது நடக்கணும் அது நடக்கணும்லாம் சொல்லாத. முதல்ல மெய்ப்பொருள் உனக்கு யோகிதையில் இருக்கான்னு பார்த்தியா? உன் ஜாதகத்தை எடுத்துப்பார், அதில் உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியும். உன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அதில் ஒன்றுமே உனக்கு ஒன்றுமே கிடையாது. போய் வேலைக்கு போ, செக்கு மாடே அப்படி சொல்லுது. அப்படின்னா அப்புறமா ஜாதகத்தை தொடுவானா? நீ ஏன் அதெல்லாம் பார்க்குற? தபஸ் பண்ணு. 2 விஷயந்தான். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்குன்னா தபஸ் பண்ணு, வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தபஸ் பண்ணி வாங்கிடலாம். நீ தபஸ் பண்ண மாட்டேன், அதை சொல்லுவேன், அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா நீ ஒன்றில் நிற்க மாட்டேறிய. ஒரு புள்ளி வச்சு பாடுறா மேலேன்னா அதான் உன் கோலுங்க, அதான் கடவுள். அதுதான் நீ பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும். நான் ஒரு 5 புள்ளி வச்சுக்கிறேன். காலையில் இதை பார்க்குறேன், மத்தியானம் அதை பார்க்குறேன், சாயந்தரம் அதை பார்க்குறேன்னா எப்படி நடக்கும்? நீ எவ்வளோ நாள் இருப்ப? கல்யாணம் 1000 காலத்து பயிரா நான் கேட்குறேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணுமா கேட்குறேன். இந்த 2 கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாமல் தான் கேட்குறேன். பொய்யே ஏன் சொல்கிற? எதுக்கு பொய் சொல்கிறேன்னு கேட்குறேன். அதான் தெரிஞ்சு போயிடும்ல எப்படி இருந்தாலும். சொல்கிறேன். சரி, இந்த இதில் சின்னதாக சொல்லக்கூடிய விஷயம் அவித்யா தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம். அதனால் வித்யா ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டே இரு, உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்துக்கிட்டே வா. சரி எது தவறு எது தெரியும், சரியானதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வா. அப்புறமா நீ டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதை கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க மாட்ற. மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு. இப்போ இவங்க ஒரு மேடம், தமிழ்நாட்டு பெண்ணு, ஒரே வருஷத்தில் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நம்பர் 1 இருக்காங்க பொருளாதாரத்தில். 47,000 கோடி. சாதாரண மிடில் கிளாஸ். அப்பா வந்து ஏதோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு ஸ்டெனோகிராஃபராக இருந்திருக்காரு. தொழில் ஆரம்பித்து மேலே வந்தாங்க. ராதா வேம்புன்னு நினைக்கிறேன் பேர், ராதா வேம்புன்னு. யூடியூப்பில் போட்டு பாருங்கள், வரும். 35,000 கோடி போன வருஷம். இந்த வருஷம் 42,000 கோடி. எவ்வளோதாச்சு? 2023 கணக்கு 35, 2024 கணக்கு 42, 35 இப்போ 42. எவ்வளோதாச்சு? அவ்வளோ வித்தியாசத்தில் மேலே வந்திருக்காங்க. ராதா வேம்புன்னு நினைக்கிறேன் பேர். என்ன காரணம்? நுட்பமான அறிவு. அந்த அறிவு ஒன்றில் நின்னா கிடைக்கும். அதை விட்டு சும்மா சண்டை போட்டுட்டு சின்ன அல்பமாக அலைஞ்சிக்கிட்டு முதல்ல தபஸ் பண்ணு. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ முதல்ல தபஸ் பண்ண கற்றுக்கோ. தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கோ. எல்லாம் குறுக்கு வழியில் போயிடாத.
ஆசை வெறி பிடிச்சி எங்கேயாவது போய் பள்ளத்தில் விழுந்துடாது, அதிபாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும். நுட்பமான அறிவை, மெய்யறிவை முதல்ல பொடியா எல்லா ட்ராக்கும் தரவும், எல்லா கதவும் திறக்கும். நான் லைட்டாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, ரொம்ப சீரியஸான விஷயத்த லைட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது தெரியாமல் சும்மா பணம்னு. இந்த உபனிஷத்து தியான பிந்து உபனிஷத்துன்னு பேர். 62வது படிக்கட்டில் நாம் ஏறுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 62வது உபனிஷத்து உன்னுடைய ஆனந்தத்துக்கும் வாழ்க்கையில் அமைதிக்கும் அறிவுக்கும் அன்புக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் 62% நீ டிக் பண்ணிக்கலாம். இது உண்மையாக நீ சிரவணம் பண்ணியிருந்த, அதை சிந்திச்சிருந்த, அதோடைய அனுபவம் ஏற்பட்டிருந்தால், ஒரு சில இடத்துல அனுபூதி ஏற்பட்டிருந்தால் உன்னுடைய அறிவில் ஆற்றலில் அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் 5 தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் அறிவை தவிர வேறு எதாலையும் அடைய முடியாத தத்துவம். இந்த 5ம் 62% உன் லைஃப்பில் ஸ்டாண்டர்ட் ஆகுது, நிரந்தரமாகுது. இருள் நீங்கி இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 62% இருள் நீங்கி இருக்கு. நீங்கி இருக்கணும். முறையாக கேட்டால் எப்படி முதல் வருஷத்துலேருந்து 1 ஹவர் 2 ஹவர்னு உங்களுடைய நிதித்தியாசன டைம் கூடி இருந்தால், இன்னும் அதுவே புரியல. இன்னும் உட்காந்து 1 ஹவர் ஏகாந்தமாக உட்காருங்கன்னா 1 ஹவர் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. நீ இப்போ தியானமே பண்ண வேண்டாம். ஒரு 3 ஆண்டுகள் ஆடியோ போட்டு ஏகாந்தமாக கேளு. ஆடியோ உன்னுடைய கேட்குற சக்தியை, உன்னுடைய சிந்திக்கிற சக்தியை, மனனம் பண்ணக்கூடிய சக்தியை, விசாரம் பண்ணக்கூடிய சக்தியை அது என்ன பண்ணும்? விரிவுபடுத்தும். ஆடியோவை சின்சியராக கேட்கணும். முதல்ல உட்கார முடியாது. உட்காரதுக்கு சித்தி ஆகிறதுக்கே சொன்னேனே 3 வருஷம் ஆகலாம்னு. எப்போதுமே இந்த பத்மாசனத்தில் உட்காருங்க. பத்மாசனமோ இந்த சுகாசனமோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் உட்காரணும். நான் உட்காந்துருக்கேன்ல அந்த ஸ்ட்ரக்சரில் தான் உட்காரணும். அப்படி உட்காந்து கொஞ்ச நாள் பழகிட்டிங்கன்னா அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி உட்காருவீங்க. காலும் மரத்து போகாது, முட்டியும் வலிக்காது. இப்போ கொஞ்ச நாள் வலிக்கும், கொஞ்ச நாள் மரத்து போகும், அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. எங்கே உட்காந்தாலும் ஸ்ட்ரைட்டாக உட்காருவீங்க. அதுமாதிரி வயிறு பெருக்காமல் பார்த்துங்க. உங்கள் வாழ்நாளில் நோயே வராது. பிராணாயாமம் பண்ணுங்கள். நான் சொல்லலை, எல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. இந்த 5 படிக்கட்டும் சும்மா இல்லை. 5 உங்கள் லைஃப்பில் 20% அறிவு, அன்பு, ஆற்றல், அமைதி, ஆனந்தம். இது நிரந்தரப்படுத்தக்கூடியது வேதாந்தம். அறிவு இருந்தால் உங்கள் லைஃப்பில் இது நடந்துக்கிட்டு இருக்கணும். என் லைஃப்பில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. மறுத்து பேச முடியாது. நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நேரடியாக பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதனால் ஒவ்வொரு படிக்கட்டும் 1% ஏற்றுனா கூட கீட்டுவத் புழு போல் மெதுவாக போனாலும், அது சின்ன உபநிஷத்தோ பெரிய உபநிஷத்தோ, கண்டிப்பாக ஒரு படிக்கட்டே உங்களுடைய அறிவில் அது ஏற்றத்தை கொடுக்க தான் செய்யுது. இந்த 5 தத்துவமே ஏற்றத்தை கொடுக்குது. அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம். வேறு என்ன வேணும் லைஃப்பில்? முதல் அடிப்படை தேவைகள் இதானே வேணும். வீட்டில் அமைதி இருக்கணுமா? நீ எதுக்கு இந்த அமைதி அன்பை விட்டு பாக்கி எல்லாத்தையும் தேடிட்டு கிடக்கிற? புறப்பொருள்கள்லாம் வந்தால் எங்கே போகுது? உங்கள் கூட தான் இருக்க போகுது. நீ கேட்குறதெல்லாம் வரும், 1 by 1 வரும். முதல்ல இதை தேடி. இதானே முதல்ல வேதம் என்ன சொல்லுது? முதல்ல இறைவன், 2வது உத்தியோகம், 3வது குடும்பம், 4வது உற்றார் உறவினர், 5வது சமுதாயம். அப்படி தானே சொல்லுது. 5 கடன் வச்சுருக்கோம். பஞ்சமகா யஜ்ஞம். அறிய வேண்டியதை அறியறதில்ல. நீனா ஏதாவது ஒரு அறிஞ்சு வச்சுக்கிறது, ஏதாவது குப்பை கூலங்களையெல்லாம் பிடிச்சி மண்டையில் போட்டுக்கிட்டு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்லாம் அப்படிலாம் நடக்காது. நீ கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் வருஷம் ஃபுல்லாக சாமிகிட்ட போய் இதை கூட அதை கூடன்னு. உனக்கு அறிவு இருந்தால் தான் கிடைக்கும். உனக்கு சூட் கேஷில் பணம் கொடுக்க மாட்டார். டெக்னாலஜியை கொடுப்பார், நுட்பத்தை கொடுப்பார், வழி காட்டுவார், தைரியம் கொடுப்பார். நான் இருக்கேன், பயப்படாமல் போ, இறங்க அப்படிம்பார். அது தபஸ் கொடுக்குது. அப்போ விரைந்து அறியணுமா வேண்டாமா? லைட்டை போட்டுட்டு வேலையை பாடுறான்னா
60 வயசுக்கு மேலே லைட்டை போட்டுக்கிறேன். இப்போ என்ன அவசரம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? மங்களாக தான் தெரியும், மந்தமாக தான் தெரியும், மந்தமாக தான் போகும். இப்போ துக்கப்படுறது செயற்கையா இயற்கையா? நல்லா அறிவோடு சிந்திச்சு சொல்லுங்கள். நீங்கள் துக்கப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்களே, அது செயற்கையா இயற்கையா? 100% செயற்கை. நீனா ஒன்று நினச்சி வச்சுக்கிற, அது ஆப்போசிட் நடக்குது. நீ நினச்சது நடக்க மாட்டேங்குது. அதனால் நீ கடுப்பாகிற, கோவப்படுற, தூக்கி அடிக்கிற, டப்புன்னு வைக்கிற, எப்போ பார்த்தாலும் வீட்டை நரகம் பண்ணுற. உன்னை மேலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு சொல்லி கொடுத்தா நீ கீழோகத்துக்கு போகிற. நரகம், பாதாளம், அதில் விதலை சுதலை பாதாளம்லாம் போகிற. நீ எதனா போகிற? ஏன்னா நீ நினச்சது நடக்கணும். ஏன்னா நீ பெரிய அகத்திய மகரிஷி. முதல்ல உன்னை எவன் அதெல்லாம் நினைக்க சொன்னான்? அதை யோசனை பண்ணி பார்த்தியா? உன்னை எவன் அதெல்லாம் பொய்யே போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது வேணும் வேணும்னா என்ன அர்த்தம்? இதுதாங்க ப்ராப்ளமே. பொய்யை பிடிச்சி வச்சுக்கிறது. நான் இப்படி ஆசைப்பட்டேன், நான் இப்படி நினச்சேன், இப்படி நான் முடிவு எடுத்தேன். எந்த ஆதாரத்தில் எடுத்த? யாரை கேட்டு முடிவு எடுத்த? குரு கேட்டியா? அது கேட்டால் வேண்டாம் பாரு, அங்கேயே நீ அவுட்டு. அப்பா அம்மா கேட்டியா? அவங்க கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் தலையெழுத்து. அதனால் அறிவை அறிவது அறிவு. பரம்பொருளை வேதத்தால் உபனிஷத்தால் அறிபவர் நீங்கள், அறிவுப்பொருளாகிய நீங்கள். இதில் யோகம், இதுவும் யோக உபநிஷத். இப்போ பார்க்குறதெல்லாம் யோக உபநிஷத்து தான். அது கரெக்டாக தான் வச்சுருக்கு. முதல் 50 வந்து ஞான உபநிஷத், அப்புறம் யோகமும் ஞானமும், அப்புறம் பக்தியும். 3மே தேவை தான். இதில் ரொம்ப எளிமையானது 3ல் ரொம்ப எளிமையானது எது? ஞானம். வெறும் காது கொடுத்து கேளு, சிந்திச்சு பாரு. அறிவு வரமாட்டேங்குதுன்னா சரணாகதி பண்ணி பக்தி யோகத்தில் வா. அப்படியே அறிவு இருந்து சிந்தனா சக்தி இருந்தால் சிந்திச்சு பாரு, ஞானம் வந்துடும். இதுதான் முடிவு எடுப்ப. நீ கன்ஃபார்ம் பண்ணிக்க. இனிமேல் அழுவே கூடாது, இனிமேல் பயப்படக்கூடாது, இனிமேல் ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும், நமக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் வச்சுக்கணும், இனிமேல் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஒன்றா போடுறீங்களா இல்லையா? போட்டிங்கன்னா மேன்மை பெறுவீங்க. இல்லை போடவே மாட்டேன், எது நடந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. அந்த தத்துவப்படி இந்த தியான பிந்து பல சூக்ஷ்மங்களை வெளிப்படுத்த போது யோக ரகசியங்கள் தான். அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த யோகம், இந்த தியான பிந்து உபனிஷத்து. பிந்துனா ஒரு பாயிண்ட்டு, தியானம்னா தியானம், ஒன்றில் நிற்பது, ஒன்றை கவனிப்பது. பிந்துனா ஒரு பாயிண்ட்டு. உபநிஷத்துனா என்னன்னா, அப்படின்னா அருகில் செல்வது, இறைவன் அருகில் செல்வது. அதுக்கு முன்னாடி குரு அருகில் செல்வது. ஆச்சா? நீ அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து, நிதராம், தொடர்ந்து இடைவிடாமல் செல்வது. குருவிடம் இடைவிடாமல் செல்வது, குருவின் அருகே இடைவிடாமல் செல்வது. அப்புறம் சத்துனா அழிப்பது, உபாதிகளை அழிப்பது, அஞ்ஞானத்தை அழிப்பது, இருட்டை அழிப்பது. குருவின் அருகில் சென்று இடைவிடாது இருட்டை அழிப்பது, இருட்டை நீக்குவது, இருட்டை எரிப்பது. இப்போ குருகிட்ட, பரம்பொருள்கிட்ட போய் தான் குருகிட்ட வந்திருக்கீங்க. அப்போ இது யாரை குறிக்குதுன்னு சொன்னால் குருவை குறிக்குது. உபநிஷத்துங்கிறது குரு அருகில் சென்று இருட்டை நீக்குவது, அழிப்பது, போக்குவது. இருட்டு போயிட்டா என்னாச்சு? நீங்கள் யார்? வெளிச்சம். இல்லை வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும். குரு என்ன பண்ண போகிறாங்க? இருட்டை போக்குறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க, வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வெளிச்சம் எங்கேயாச்சும் செய்ய போகிறாங்களா, தயாரிக்க போகிறாங்களா, கட்ட போகிறாங்களா? கிடையாது. ஓங்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள்
நீ மூடிக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறியா, மறைச்சிக்கிட்டு இருக்கிறதா உன் மனம்தான். அது அந்த மனதை நீக்குவாங்க. இந்த மனம்தான் இங்கே பிரச்சனையே. இந்த மனம் தான் என்ன பண்ணுது, அறிவு இல்லாமல் எங்கேயோ போயிட்டு வந்துடுது. அப்போ என்ன செய்யுது, அதெல்லாம் எனக்கு வேணுங்குது, அது பின்னாடியே போகுது. புதிய என்ன சொல் வேண்டாங்கன்னா நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது பிடிச்சிச்சின்னு சொல்லுது. அப்புறமா இது கிடைக்கலன்னா அழுகுது உட்காந்து. கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுதா? இதுதான் இந்த ப்ராப்ளம். இதுதான் மென்டல் ப்ராப்ளம். இது மென்டல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கல்ல, யார் சொல்லுவா? இது மென்டல் ப்ராப்ளம்னு யார் சொல்லுவா? அதோடைய வைத்தியர் தான் சொல்லுவார் இது மென்டலாக இல்லையான்னு. டாக்டர் தானே சொல்ல முடியும். அதனால் உபநிஷத்துக்கு அர்த்தம் என்ன? குரு அருகில் சென்று இருட்டை அஞ்ஞானத்தை போக்குவது, அத்தியாசத்தை நீக்குவது. இப்போ நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அத்தியாசம் தானே சொல்கிறான். உபதேசம் பண்ண 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணான்னு. இது எவ்வளோ பெரிய அபத்தம். என்ன அப்படின்னு கேட்குறேன். இந்த காலத்துலலாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, கல்லானாலும் ஃபுல்லானாலும் அப்படின்னு இருப்பாங்களே. இப்போ அவனும் இருக்கிறதில்ல, அவங்களும் இருக்கிறதில்ல. எதுக்கு சும்மா போட்டு காலம் மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? அதெல்லாம் பொய்யே சொல்ல தேவை அவசியமே இல்லை. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லு, சாப்பிட்லன்னா சாப்பிட்லன்னு சொல்லு. எதுக்கு மாற்றி மாற்றி சொல்கிற? நிம்மதி போயிடும். உன் நிம்மதியும் போயிடும், அவங்க நிம்மதியும் போயிடும். ஒரே பொய்யுக்குள்ளேயே சண்டை, பொய்யுக்குள்ளேயே வளர்ச்சி, பொய்யுக்குள்ளேயே முடிவு. தலையெழுத்து. விஷயம் தியானம். கிருஷ்ண யஜுர்வேதம் மந்திரம் 106 மந்திரம் இருக்குது. விஷயம் தியானம். சாந்தி பாடம் சகனாபவத்து. சகனாபவத்து என்னது? சக அவர் நான் எங்களை அவத்து காக்கட்டும். சகனோ புனக்து அவர் எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும், வளர்க்கட்டும். சக வீரியம் கரவா வகை அவர் எங்களுடைய ஆற்றலை பெருக்கட்டும், எங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்யட்டும். பரம்பொருளை நோக்கி தேஜஸ்வினா அவதீதமஸ்து எங்களுடைய தேஜஸை பெருகட்டும். மாவித்விஷாகை வித்விஷா வகை எங்களுக்குள்ள வெறுப்பு கருத்து வேறுபாடு வரக்கூடாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ இந்த 62% உண்மையாகவே உங்களுக்கு அறியாமை போயிருக்கா? என்ன யோசனை பண்ணி சொல்கிறீங்க? டக்குன்னு சொல்ல வேண்டாமா? போயிருக்கு, போகலை, போய்கிட்டே இருக்கு, போகிற மாதிரி தெரியுது, போயிருக்கலாம், எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஞான யோகத்தில் இருக்கீங்க, உங்களை முறைப்படி ஞானிகள்னு சொல்லணும். அது நியாயமா தர்மமா அப்படி நீங்களே உங்களை கேட்டுங்க. ஏன்னா படிப்படியாக நம்ம மேன்மை பெறுகிறோம், நிச்சயமாக பெறுகிறோம். அதான் சொன்னேன்னா 1% நான் ஏற்றுதே. ஒரு 100 மந்திரம் 1% நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமான ஆனந்தம். அப்போ என்ன செய்யணும்? சின்சியராக அதை என்ன பண்ணணும்? நிதித்தியாசம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிதித்தியாசம் நீங்கள் பண்ணாமல் 62% நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொன்னால் கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. நிதித்தியாசனம் நீங்கள் பண்ணணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம், முதல் வருஷத்தில் 2வது வருஷத்தில் 3வது வருஷத்தில் 3 மணி நேரம், 4வது வருஷத்தில் 4 மணி நேரம்னு 5வது வருஷத்தில் இருக்கிறவங்க 5 மணி நேரம் உட்காரணும் ஏகாந்தமாக. எந்த காரணமோ எப்பயோ எப்படியோ அது எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தியானத்தில், ஏன்னா ஞானமும் யோகமும் 2 கண்ணாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும். அப்போ இதெல்லாம் நிரந்தரமாகும். இப்போ அறிதல் தெரிதல் புரிதல் வந்துருச்சு, உணர்தலும் வந்துருச்சு. வாழ முடியாது. வாழணும்னா என்ன பண்ணணும்? நிதித்தியாசனம் பண்ணணும், அனுபூதி பண்ணணும். 1000 வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையினுடைய மெய்ப்பொருளை ஆராய்ந்து, ஆஹா அற்புதமான வார்த்தைப்பா, இது அற்புதமான வாக்கியம்ப்பா, இந்த வார்த்தையை நான் புரிஞ்சுட்டு இதை செயல்படுத்தினாலே அப்படிலாம் இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா?
நான் சொன்னல அனுஷ்டானங்கிற ஒரு வார்த்தை எந்த காரியம் கேட்டாலும் இது கிடக்கூடாது. அப்படி எதாவது பண்ணுறீங்களா நீங்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே எந்த வேலை கேட்டாலும் இது பிரேக்காக இருக்கக்கூடாது. இந்த தீர்க்கால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன்னு சொன்னோமே, அதை செஞ்சு பார்க்குறீங்களே? நான் சொல்லும் போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. சில டார்கெட் வைக்கணும், சில கோல் வைக்கணும். லௌகிகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும். ஆன்மீகத்தில் ஒரே கோல் தான், அதை விடுங்க. லௌகிகத்தில் ஒரு 3 கோல் வைக்கிறீங்கன்னா அதையே ஒரு பக்கம் இப்படி தான் செய்யணும். அதுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் போகக்கூடிய இந்த ஞானயோகத்தில் நீங்கள் வச்சிருக்க டார்கெட்டு ஒரு 100 படிக்கட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த 100 படிக்கட்டுக்கு 100 வார்த்தை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், அதை செயல்படுத்தணும்னு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணினாலே அந்த லௌகிக வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் ஈஸியாக போய்டும், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நீங்கள் பெரிய இந்தியன் சைக்காலஜி என்ன, இதுதான் இந்தியன் சைக்காலஜி. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி என்ன, இதுதான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. சக்ஸஸ்ஃபுல் சைக்காலஜி என்ன, இதுதான் சக்ஸஸ்ஃபுல் சைக்காலஜி. என்ன சயின்டிஃபிக் டார்கெட்டு, அதான் இதுதான் சயின்டிஃபிக் டார்கெட்டு. ஏங்க கண்ணுக்கே தெரியாத உயிரை பற்றி, லட்சணமே இல்லாத பரம்பொருளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், அறியறோம், விசாரம் பண்ணுறோம், அனுபவம் அடைகிறோம், அனுபூதி அடைகிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். இவர் தான் கடவுள்னு சொல்கிறதுக்கு எந்த லட்சணமும் இல்லை. அவரை பின்தொடர்றோம், அறிவால் பின்தொடர்றோம், ஒரு அனுபவம் ஏற்படுது, அப்புறம் அனுபூதி ஏற்படுது. எப்படி அது எங்கே ஏற்படுது, எப்படி ஏற்படுது, நடக்குதா இல்லையா? கண்ணுக்கு தெரியாத பொருளை ஆராய்ச்சி பண்ணோம்னா அப்போ நுட்பமான அறிவு இருக்கிறவங்க தானே அதை பண்ண முடியும். மெட்டீரியலை ஒரு பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்ணலையாப்பா. ஒரு பொருள் பெரிய புத்திஸ்டுக்கே தெரியலை, பெரிய அதிபுத்திசாலின்னு சொல்கிறவனுக்கே தெரியலை, சூன்யான்னு சொல்லிட்டான். தனக்கு தெரியலைன்னா இல்லைன்னு சொல்லிடுறான். அது மறைஞ்சிருக்கு, அதை பார்க்குற கண்ணு உனக்கு இருந்தால் அது தெரியும். அது தோன்றுது, தானே விளங்குவது சுயம்பு. இந்த லட்சணம்லாம் இப்போ சொல்கிற லட்சணம் கூட ரிலேட்டிவ் தான். ஒரு தொடர்பு படுத்தி தான் அதை பிடிக்க முடியும். இத்தனை படிக்கட்டு வந்துட்டா, 8 படிக்கட்டில் இப்படி இருக்குன்னா 9வது படிக்கட்டில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அப்படி தான் அது நமக்கு விளங்கிக்கிட்டு இருக்கு. அனுமானம்னு சொல்கிறது தான் அனுபூதி ஆகுது. அறிவு, அனுபவம், அனுமானம், அனுபூதி. புரியுதா இல்லையா? முதல்ல ஒரு அனுமானம் போட்டுருவோம். அடியெல்லாம் முதல்ல இந்த நம்பிக்கையெல்லாம் சொல்கிறேன்ல, எதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னேனே. நம்பிக்கை எல்லாருக்கும் வராது, வெற்றி அடையும் போது தான். வெற்றி அடைய போகிறோங்கிறது எப்போ நம்பிக்கை வரும்? டே 1 வந்துச்சுன்னா உத்தமமான ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். 65%, 75% ஆச்சு, இன்னமும் நம்பிக்கையே வரல. இப்போ தண்ணி தோன்ற மாதிரி தான். வாட்டர் போர் போடுறீங்கல்ல, எப்போ வரும் வாட்டரு சொல்ல முடியுமா உங்களால்? 100 அடி ஆச்சு, 150 அடிச்சு, 200 அடி ஆச்சு, 300 அடி ஆச்சு, இன்னும் 1 அடியில் வாட்டர் இருக்குது. இப்போ மிஷின் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கலாம், அது இது பண்ணலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி இல்லை. அப்போ எப்போ நம்பிக்கை வருது? இப்போ 300 அடியில் தண்ணி இருக்குன்னா 10 அடி தோண்டிட்டு தண்ணியே வரல, என்ன மிஷின் இது, என்ன இடம் இது அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுதான் ப்ராப்ளம். எந்த இடத்துல இருக்குங்கிற அறிவு எப்போ வரும்? நீ அதில் பயணம் செஞ்சால் தானே வரும். நீ அதில் பயணம் செய்தால் தானேப்பா வரும். என்னை போன்றவர்கள் 25 வருஷம் ஒரு பலனும் இல்லை எனக்கு. நீங்கள் பயணிக்கிறீங்க, தொண்டுனே வச்சுங்க, நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த கடந்த 30 ஆண்டுகளில் 300 கிரிவலம், அது 300 சாமி புறப்பாடை ஒரு நாள் கூட லீவு போடாமல், கட்டாகாமல், பிரேக் இல்லாமல் பண்ணியிருக்கோம்ல. அது எந்த ஆதாரத்தில் பண்ணோம்? சாமி நமக்கு நல்ல காரியம் பண்ணால் நல்லது நடக்கும், அதே தான் ஒரே நம்பிக்கை. அப்புறம் மகாவிஷ்ணு சொன்ன கடமை செய் பலனை எதிர்பார்க்காதப்பா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வேத வாக்காக உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தா பலன் எக்கச்சக்கமாக வந்து கொட்டுதா இல்லையா? ஆனந்தத்தை சொல்லுங்கள், அறிவை சொல்லுங்கள், மகிழ்ச்சியை சொல்லுங்கள். 25 வருஷமாக நான் உன்னை சாமி கும்பிடுறேன்,
எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னா ஒரு நாளாவது தோணுச்சா? இல்லை இப்போ வெடிக்காதல 2:30 மணிக்கு 9 வருஷமாக எழுந்துக்கிறோமே, ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இருந்துச்சா? எப்போ நம்பிக்கை வரும் உங்களுக்கெல்லாம்? 75-80% தான் நம்பிக்கை வரும். நிஷ்காமியமாக இருக்கிறவனுக்கு டே 1லேயே நம்பிக்கை வரும். ஏன்னா அது நிச்சயமாக ஜெயிச்சிரும்னு தெரியும். அந்த விஷன் அவனுக்கு முடிவு தெரிஞ்சிடும். சாமானியாக அதுக்குள்ளே போய் 80% அது வரைக்கும் போவான். அவன் போயா 10 கிலோமீட்டர் வந்துட்டான், இன்னமும் தென்படலை போயா அப்படின்னு திரும்பிடுவான். இல்லை வேறு ட்ராக்கை பிடிச்சிடுவான், இல்லை வேறு கோயிலுக்கு போயிடுவான். ஏன் ஒன்றில் நிற்க முடியல? இருக்கிறது ஒன்று தான். நீ எங்கே போனாலும் அவரை தான் பார்க்க போகிற. அது டார்கெட்டாக இருக்கட்டும், லௌகிகமாக இருக்கட்டும், அலௌகிகமாக இருக்கட்டும், ஒன்று தான் நீ பார்க்க போகிற. ஒன்று தான் அடையணும், ஒன்றா தான் அடையணும். அதனால் ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல். அதனால் இந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக்கில் இந்த அடிப்படை அறிவு தீர்க்ககால நிரந்தரியங்கிற விஷயத்தை சொல்லியும் அதை ஃபாலோ பண்ணலன்னா அதுதான் உங்கள் கிளாஸில் பிரேக் வருது, கிரிவலத்தில் பிரேக் வருது, வேல் பூஜையில் பிரேக் வருது, நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாத்துலேயும் என்ன வருது? பிரேக் வரவங்களுக்கு சொல்கிறேன். அந்த பிரேக்குக்கு காரணம் நீங்கள் யாரை சொன்னாலும் அடியேன்னு ஒத்துக்க மாட்டேன். உங்கள் பிரேக்குக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் அறிவுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் துக்கத்துக்கு காரணம் நீங்கள் தான். எப்படி சொல்கிறது? அப்புறம் எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? இதை செஞ்சால் விளங்குவேன்னு சொன்னால் அது செய்ய மாட்டேன்னு இருந்தால் எப்படி சொல்கிறது? அப்படி ஒரு வைராக்கியம், ஒரு 3 விஷயம். இப்போ இதுவே போதும், நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். படியான் ஒரு கோல் வச்சுருக்கேன்ல, 1 கோடி சிஷ்யர்களை உருவாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த உபநிஷத்து வேதாந்த பிரம்மஞானம் பரவணும்னு சொல்கிறேன்ல, ஒன்றுமே இந்த பயணத்தை நான் ஒழுங்காக தொடர்ந்தாலே போதும். பெரிய பதட்டம், பரிதவிப்பு, குட்டிக்காரணம் போடுறது, தலைக்கீழ நிற்கிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, நோட்டீஸ் அடிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ண எதுவும் பண்ண வேண்டாம். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நான் அடியேன் செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சாலே எல்லாம் சரியாக நடக்கும், தானாக நடக்கும். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஈஸ்வர பிரசாதம் ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்குங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்ன கேட்குறப்ப கொடுக்கணும்பீங்க. நீங்கள் கேட்குறப்பெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்குறப்ப தான் நீ வாங்கிக்கணும். அவ்வளோதான் பாயிண்ட். எனக்கு 90 வயசில் கொடுக்கும். உனக்கு யோகிதா அவ்வளோதான் இருக்குது. யோகிதா இல்லைனுங்கிறது தெரியுதா இல்லையா? உனக்கு யோகிதா இருந்தால் அப்பயே வந்திருக்கும், தானாக வந்திருக்கும். இப்பயே வேணும். என்ன இப்பயே வேணும்னா நீ என்ன அகத்தியரா, வசிஷ்டரா, விஸ்வாமித்திரரா, ஞான சம்பந்தரா, திருநாவுக்கரசரா, நம்மாழ்வாரா, ராமானுஜரா, சங்கரரா? ஒன்றுமே இல்லைல்ல. அவங்களாம் நீ கேட்குறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அது தெரியுமா? நீ கேட்குறதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. கர்மன்ட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதனால் இந்த சாந்தி பாடத்தில் உங்கள் வெற்றிக்கும் உங்கள் சுதந்திரத்துக்கும் உங்கள் மகிழ்ச்சிக்கும் காரணம் நீங்கள் தான். அதனால் மெய்ப்பொருளை அறியணும். மெய்ப்பொருளை அறிஞ்சிட்டு அப்புறம் நீ என்ன வேணால் கேள்வி பார்க்கலாம். ஒன்றுமே கேட்க மாட்டேன். மெய்ப்பொருளை அறிஞ்சிக்கினா ஒன்றுமே கேட்க மாட்டேன், கொடுக்கறதுல மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னா எப்போ நீ 0லேருந்து ஆரம்பிக்கிறியா லைஃப்பை, அப்போ கிடைக்கிறதுலாம் உனக்கு ப்ளஸ் தானே. நீ இப்போ என்ன நினைக்கிற? 100% வாழணும்னு நினைக்கிற. வாழு. தபஸ் பண்ணியா? யோகிதா இருக்கா? புண்ணியம் இருக்கா? ஜாதகத்தை பார்த்தா ஒரே பிளாங்காக இருக்குது. ஜோதிட ஜாதகத்தை எடுத்து நான் பார்க்கலான்னா, ஐயோ எனக்கு தெரியும் ஜாதகம் பற்றி, நீங்கள் ஜாதகம் மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அதனால் குருவை முதல்ல தேடுங்க. குருவை தேடணுங்கிற எண்ணமே வரல. எப்போ எண்ணம் வரும்? துக்கம் பெருசாக இருந்தால் அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா குரு வேணும். துக்கமே தெரியலன்னு சொன்னால் குரு தேவையே இல்லை. அப்படியே பிறந்து கேட்க வேண்டியது.
சரி, இப்போது முதல் மந்திரத்தை ஆரம்பிச்சிடலாம். எதி சைலசம பாப விஸ்தீரணம் பகுயோஜனம் வித்யதே தியானம் யோகேன ந அந்யோபேத கதாச்சனக. அற்புதமாக சொல்லியாச்சு. எதி சைலசமம், நீ செஞ்சிருக்கிற பாவம் இருக்க சைலசமம், ஒரு மலை மாதிரி இருக்கான். எத்தனை நாளில்? ஒரு நாளில் பண்ணல, எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்கல்ல. பாவம் மட்டும் ஒரு கணக்கில் வருஷல, எல்லா ஜென்மாவிலையும் பாவம் மட்டும் ஒரு கணக்கில் போய் லாக் ஆகிருக்கு, ஆடாகிட்டே போகுது. பாவ மூட்டை, லாக்கர் ரூம், இல்லை பாவம் நிறையா இருக்கே அப்படின்னு பார்த்தா எது சைலசமம் பாபம், மலை அளவுக்கு பாவம் இருக்குது. விஸ்தீர்ணம், நல்லா பறந்து பரவி ஆகாயமாக இருக்கே. பகுயோஜனா, பகுயோஜனம்னா பல கிலோமீட்ரு, 1000 கிலோமீட்டர் அளவுக்கு பாவத்தை பண்ணி வச்சுருக்க. சரி, எங்களுக்கு விமோச்சனம் இல்லையா? இருக்கு. வித்யத்தே தியானம் யோகேன, யோகத்தால் தியானத்தால் அதை உடைக்கலாம், வேதிக்கலாம், எரிக்கலாம். ந அந்யோ பேதக, வேறு எதுவும் அதை எரிக்க முடியாது. கதாச்சன, ஒரு காலம் வேறு ஏதாலும் எரிக்க முடியாது. மந்திரம் சொல்லுது. இப்போ தியானம்னா என்னது? தியானம் வேணும்னா ஞானம் வேணும், ஞானம் வேணும்னா குரு வேணும், குரு வேணும்னா புண்ணியம் வேணும். எல்லாம் லிங்க் இருக்குது. இப்போ தெரியுதா? இப்போ புண்ணியத்துலேருந்து நல்ல காரியங்கள்லேருந்து ஆரம்பிக்குது. புண்ணியம் செய்கிறதுக்கே இறைவன் கிருப்பா வேணும், ஈஸ்வர கிருப்பா வேணும். அப்போ நீ ஈஸ்வர கிருப்பா கோயிலுக்கு போயிட்டு சொல்கிறேன், அந்த கிரிவலத்தில் யார் யார் இது வரைக்கும் உழவார பணி பண்ணலையோ, திருப்பணி பண்ணலையோ, சாமிக்கு தோல் கொடுக்கலையோ, சாமி பிற்பாடுக்கு வரலையோ, ஆயக்கால் பிடிக்கலையோ அப்படின்னா எல்லாம் பேன்னு நிற்கிது. இந்த ஊரில் இவ்வளோ வருஷமாக இருந்து இந்த காரியங்கள்லாம் ஈடுபடுறதே இல்லை. யாருக்கோ நடக்குது பூஜை, யாருக்கோ விழா நடக்குது, யாரோ நடத்துகிறாங்க, எப்படியோ நடக்குது. நமக்கு பொங்கல் கொடுத்தா போதும். மிளகு பொங்கல் இருக்கணும், என்ன உப்பு அதிகமாக போட்டார் மடப்பள்ளி, என்ன காரமாக இருக்குது, என்ன நெய்யே ஊற்ற மாட்டிங்களா உங்கள் கோயிலில்? இதெல்லாம் சொல்ல தெரியுது. இந்த நாக்கை பிடிச்சி கட் பண்ணி விடணும். நேற்று உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பௌர்ணமி கிரிவலத்தில் ஐயர் பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடியே 100 பேர் க்யூவில் போய் நின்னானா இல்லையா? போகிறதுக்கு வழி இல்லை, வளையத்துக்கு வரல, சாப்பாடு எடுத்துன்னு வரத்துக்கு வழி இல்லை. யார் சொல்லிக் கொடுத்தா அது சொல்லுங்கள். யார் உனக்கு குரு? க்யூவில் போய் நில்றான்னு அவன்டா சொன்னது? கர்மம் பிடிச்ச ஆடு மாடை விட அதே மாதிரி தான். அங்கே சுவாமிக்கு மாங்கல்யம் தாரணம் பண்ணி தான் இங்கே சாப்பாடு போடுவாங்க, அது தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடியே இங்கே அங்கே சுவாமிகிட்ட மாங்கல்யம் தாரணம் பண்ணுற இடத்துல ஒரு 75 பேர் இருக்கான்னா இங்கே 350 பேர் உட்காந்துருக்கான். எங்கே அரங்கத்தில் சாப்பாடு அன்னதானம் என்னக்கண்ணா அது அடிப்பாங்க, பூஜை அடிப்பாங்க, நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்குறோங்கிறான். என்ன அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாமா யார் சொல்லி தருவாங்க? யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்குறேன். அதை சொல்லு எனக்கு. யார் உன்னுடைய குரு? சாப்பாட்டு குரு. இப்போ வித்யத்தே தியானம் யோகேன பாருங்கள். இது வேதம் பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது. மலையளவு நீங்கள் முதல்ல நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நாம தான்னு தெரியணும். இந்த பாவம்னு சொன்னாலும், இருட்டுன்னு சொன்னாலும், அவித்யான்னு சொன்னாலும், ஆசைன்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். இதை சரி செய்யணும்னா வித்யத்தே தியான யோகேன, தியானத்தினால அதை எரிக்க முடியும். ந அந்யோ பேதக, வேறு வகை கிடையாது, வேறு வழியும் கிடையாது. கதாச்சன. அப்போ என்ன பண்ணணும்? புண்ணியம் செய்யணும், குருவை பிடிக்கணும், சொல்கிறபடி கேட்கணும், ஓங்காரம் ஜபிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும். வேறு என்ன பண்ண போகிற? இது பண்ணுறது கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ண போகிற? எதை பண்ண போகிற? இதை விட ஈஸியானது என்ன இருக்குது? அதுக்கு தான் நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு உன்னை வச்சு செய்யுது, செக்கு மாடு மாதிரி செய்யுது. இது புரியுதா?
பண்ணால் தியானத்தில் உட்கார முடியும். தியானத்தில் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்கார முடியும். உங்களுக்கு தியானத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கே பிடிக்காது. வித்யதே தியான யோகேன நான் அந்யோ பேதக கதாச்சன, ஒருபோதும் இல்லை. பீஜாட்சரம் பரம் பிந்து, பீஜ அக்ஷரம் பரம பிந்து. இந்த பீஜமாக இருக்குது இல்லையா, வெளிப்படாமல் இருக்குது இல்லையா, பீஜமாக இருக்குது, பீஜாட்சரம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு நச்சிகேத்துக்கு தானே சொல்கிறாரு அவங்க அப்பா, அரச மரத்து ஆலமரத்து விதையை எடுத்துன்னு வா, அதை ஓப்பன் பண்ணி பாரு என்ன இருக்குன்னா அதுக்குள்ளே ஒன்றும் இல்லைப்பா, அதுக்குள்ளே ஒன்று இருக்கே அது உனக்கு தெரியல, அந்த ஒன்று தான் இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரச மரத்தையோ ஆலமரத்தையோ உருவாக்குது, உனக்கு கண்ணுக்கு தெரியல, அது கண்ணுக்கு தெரியாததுனால நீ இல்லைங்கிற, தெரியாத ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொன்னால் சூன்யமாகிடும். சூன்யத்துலேருந்து ஜீரோலேருந்து எதுவும் வராது, ஒன்றுலேருந்து தான் எல்லாம் வரும். ஒன்றுலேருந்து வேணால் ஜீரோ வரலாம், ஜீரோலேருந்து ஒன்றும் வராது. ஒன்றுலேருந்து ஜீரோ வருதுன்னா என்ன அர்த்தம், ஒன்றுலேருந்து ஒன்றும் வரலன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஜீரோலேருந்து ஒன்று வர முடியாது, ஒன்றுலேருந்து ஜீரோ வரலாம். புரியுதா இல்லையா? அது மாதிரி பீஜ அக்ஷரமாக இருக்கிறது, மூல தாத்துவாக இருக்கிறது, பரம மேலானதாக இருக்கிறது, அதுதான் அந்த வஸ்து. பீஜ அக்ஷரமாக இருக்கிறது, மேலானதாக இருக்கிறது அந்த வஸ்து. நாதம் யசோப்பரி, பீஜம் அப்படி இருக்குன்னா அது வெளிப்பட்டுச்சுன்னா நாதமா சவுண்டா, முதல்ல எப்படி இருக்குது வெளிப்படாமல் மூலதாத்துவாக இருக்குது, ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நாதம் அது வெளிப்படுது, சவுண்டாக வெளிப்படுது. தசோப்பரி சிதம், அது அதை விட மேலானது. சசப்தம் ச அக்ஷரே, இந்த சப்தமும் அதை எழுத்தும் அதை உச்சரிக்கக்கூடிய சப்தமும் ஒலித்த பிறகு ஒரு அமைதி இருக்கும் இல்லையா, நிஷப்தம். அமாத்ரா, ஓம்னு சொல்லி முடித்த பிற்பாடு ஒரு அமைதி இருக்குல்ல, அமாத்ரா, அது பரமபதம். இந்த நாதம் தோன்றி நாதம் ஒடுங்குது இல்லையா, அதான் ஸ்வரூபம். அதை போன உபநிஷத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா நாத உபநிஷத்துக்கு அடுத்தது இதுதான் வருது, இந்த பிந்து உபநிஷத்து தான் வருது. நம்ம ஆரம்பத்தில் இதெல்லாம் இது பண்ணலை, இதெல்லாம் புரியாது நம்ம உங்களுக்கு, உடனே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புரிகிற சப்ஜெக்டாக பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் இப்போ இதை முடிக்கணுங்கிறதுனால, வருசலாக முடிக்கணுங்கிறதுனால இந்த இடையில எதெல்லாம் விட்டோமோ அதையெல்லாம் இப்போ பூர்த்தி பண்ணுறோம். முதல் வால்யத்தில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். 50 உபநிஷத்து கிட்டத்தட்ட அதில் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். செகண்ட் வால்யத்துலேயும் பார்க்குறோம். அப்படி பார்த்தா சப்தம் ச அக்ஷரே, ஒரு அக்ஷரம் ஏகாட்சரம் பிரம்மம் இல்லையா, ஏகாட்சரம் ஏகசப்தம் ஏகம் பிரம்மம். அதுபோல் சப்தம் ச அக்ஷரே, இந்த சப்தம் ஏகாட்சர சப்தம் ஓங்காரம், ஓங்காரம் ஒடுங்கும் இடம் ஸ்வரூபம். ஓங்காரம் சைலண்ட்டாக இருந்தால் அது பீஜம், ஒலிச்சா அது மேலான நாதம். நாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நாதாந்தம், நாதாந்தம் பிரம்மஸ்வரூபம். நேற்று பார்த்தோம் இல்லையா, 12 விதமான ஒளி ஏற்படும்னு. இதுக்குள்ளே போகிறவங்க அதை ரசிக்கிறாங்க. கொஞ்சம் நுட்பமானது, ரொம்ப நம்பிக்கையோடு உட்காரணும், பல வருஷங்கள் உட்காரலாம், உட்கார வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனால் ஞானத்தில் அப்படி இல்லை, விசாரத்தில் அப்படி இல்லை, எப்போ எது நடக்கணும் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால தான் இந்த 62 உபநிஷத்தை உண்மையாக ஸ்ரத்தையாக சிரவணம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி இதில் அடியன் கொடுத்துருக்க வார்த்தைகள் 62 உபநிஷத்தில் ஒரு 62 வார்த்தைகள் கொடுத்துருப்பேன்ல, 62 வார்த்தை உங்களை தொற்றுக்குல்ல, 62 வார்த்தையை உள்வாங்கியிருக்கீங்கல்ல, உள்வாங்கியிருக்கீங்களா இல்லையா? இது அற்புதமான வார்த்தைன்னு, அமிர்தமான வார்த்தை. எனக்கு அப்படிலாம் தோணுது. சில வார்த்தைகளை திரும்ப 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 கேட்பேன். அதில் எஞ்சி நிற்கிறதா இந்த 5 வார்த்தை. ஸ்வயம் ஜோதிகி, அனந்த சக்திகி, ஏஷ சர்வேஸ்வரக, சர்வஜக, சர்வசித்தக, சர்வேஸ்வர. மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய வாக்கியம் அப்படியே பொருந்துச்சு. 4 நிலையை நம்ம இப்போ கடந்திருக்கோம். 5வது நிலை சர்வேஸ்வர நிலையில் இருந்தால் தான் இந்த நம்ம 1 கோடி சிஷியர்கள் சொல்கிறோம்ல, அது நடக்கும். நீங்களே தலைகளை நின்னாலும் நடக்காது. இவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் திருவடியை பிடிச்சாதான் இந்த சத்காரியம் நடக்கும்.
அப்படின்னா அவரே நமக்கு சொல்லித்தரார். மாண்டூக்கிய உபநிஷத்து அதை வெளிப்படுத்துது. புரியுதா? அந்த வார்த்தை நம்ம கண்ணுக்குள்ளே படுறதும் நம்மளுடைய லட்சியமும் அதோட பொருந்துறதுனால அது ஈஸ்வர பிரசாதம்னு நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காரு, 1 கோடி சிஷ்யர்கள் அப்படியே கொடுக்கல. ஆனால் அதுக்கு ஆதாரமான இந்த 5 வார்த்தையை இதை தியானம் பண்ணு, இதை நிதித்தியாசனம் பண்ணு, இதை விசாரம் பண்ணு, இதாங்க வரோம். இது புரியுதா? இது புரியுதா? இதுதான் வரோம். கொடுத்துருக்கிற வார்த்தை உங்கள் உயிரை தொட்டால் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நினைக்கலாம். அதுதான் நிதித்தியாசனம். அப்படி நினைக்க உங்கள் உயிரோட 2.5 முதல்ல அது அத்வைதம் ஆகிடும். அத்வைதம் ஆக 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 இங்கே கேட்க அந்த அறிவு ஆனது அறிவோடு அறிவாக 2.5 கலந்து ஞானமாக பிரகாசிக்கும். அப்போ வெற்றி மேல் வெற்றி. பெரிய காரியங்கள்லாம் எளிமையாக நடந்துடும். வெளிச்சம் இருக்குல்ல, அது வரைக்கும் வெளிச்சம் இல்லையே. அடுத்தது என்ன செய்யறப்ப இன்னும் ஒரு அடி தோணா அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு தடையை அதை பண்ண விடாமல் பண்ணிடும். புரியுதா சொல்கிறது? இன்னும் ஒரு ஸ்டெப்பில் 1 செகண்டில் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா வெற்றியை? ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? அது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நீ 1 செகண்டில் உன்னுடைய வெற்றி போகுதுப்பான்னு முன்னாடியே சொல்கிறார். ஆரம்பிக்கும் போது ஓடுறது ஆரம்பிக்கும் போதே இப்போ என்ன பண்ணுவேன்? புரியுதா சொல்கிறது? அந்த வார்த்தை முன்னாடி கிடைக்குதா, நடுவில் கிடைக்குதா, இறுதியில் கிடைக்குதா, முடிஞ்ச பிற்பாடு கிடைக்குதாங்கிறது உன்னுடைய விழிப்பு நிலையை பொறுத்து இருக்கு. நீ விழிக்கிறியா? விழிச்சவன் தான் ஜெயிக்கிறான், படித்தவன்லாம் ஜெயிக்கலை. விழிச்சவன் தான் ஜெயிக்கிறான். உலக கோடீஸ்வரர்கள் எல்லாம் விழிச்சவன் தான். படித்தவன்லாம் அவன்கிட்ட வேலை செய்கிறான். விழிப்பு நிலைனா என்ன? ஒன்றில் நிற்கிறது. அது எல்லாத்தையும் வென்றெடுக்கும். ஒன்று எது? அதுதான் பரம்பொருள். விசாரம் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. மந்திரங்களில் விசாரம் இருந்தால் விசாரம் பண்ணலாம். அது ஒரு பிளைண்டாக சொல்லிடுச்சு. எப்படி சொல்லிடுச்சு? நீ தியானத்தினால எல்லா பாவத்தையும் எரிக்கலான்னு. அப்போ உனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா முதல்ல பாவத்தெல்லாம் எரிக்கணுங்கிற அறிவு வேணும். அதுக்கு தான் உழவார பண்ணி திருப்பண்ணிலாம் பண்ணு, சத்காரியம் பண்ணு, தான தர்மம் பண்ணு, ட்ரிப்புக்கு வா, ஜபம் பண்ணலாம் சொல்கிறது. இந்த 5 படிக்கட்டும் ரொம்ப அற்புதமான படிக்கட்டு, ரொம்ப எளிமையானது. 1 ஹவர் 1 நிமிஷத்தில் போயிடும். ஜபமே இன்னும் உங்களுக்கு நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஜபத்தை, ஓங்கார ஜபத்தை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் ஆரம்பத்தில் மத்தியில் இறுதியில் சொல்கிறீங்களா? பிராணாயாமம் பண்ணுறீங்களா? 1 ஹவரில் ஏகாந்தமாக உட்காருறீங்களா? நடந்துக்கிட்டே சொல்லிட்டுருக்கீங்களா? முதல்ல ஏகாந்தமாக உட்காருறது ஒரு பெரிய வெற்றி. அது 20%. ஜபம் பண்ணுறீங்களா? அடுத்தது 20. பிராணாயாமம் பண்ணீங்களா? அடுத்தது 20. 60% சக்ஸஸ்ஸு. அப்புறம் என்ன? சாம்பவி முத்ரா. அப்புறம் என்ன? விசாரம். ரொட்டீனாக போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு மணி நேரம் 1 நிமிஷமாகிடும். சப்தம் ச அக்ஷரே நிஷப்தம் பரமபதம். எப்போ நீ அமைதி அடைகிறியோ அது பரமபத நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். 2 மந்திரம் பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு உருவாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே வேல் முருகனுக்கு